வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 படங்கள் அண்ட் இந்த 2 படங்களுமே தரமான படங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இந்த வீக்கெண்டுக்கும் ஏகப்பட்ட படங்கள் வந்துருக்குதுப்பா. அடுத்தடுத்து லிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் படத்தை பார்த்து முடிச்சிருவோம். புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷனுங்கிற படம். இதுலடா இருக்குது இதே கதையை நிறைய படத்தில் பார்த்தாச்சு. அதே கடைசி வரைக்கும் டென்ஷனாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த டெம்ப்ளேட் தான் எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ட்ரை பண்ணது. ஆனால் இப்போ பாருங்க சார், நாங்கள் ஏகப்பட்ட விஷயத்தை ஆட் பண்ணுறோங்கிற மாதிரியே ஏகப்பட்ட விஷயங்களை தூவி விட்டு இன்னும் டென்ஷனை ஏற்றி விட்டு கடைசி வரைக்கும் பக்காவாக மெயின்டைன் பண்ணாங்க. இவங்க காப்பாற்றுற டெக்னிக்லாம் விதவிதமாக இருந்துச்சா, அதெல்லாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் அந்த டென்ஷனை பில்ட் பண்ண வச்சுது. ஜப்பான் பாய்ஸ் நீங்கள் கிரேட்ரா, ஏன்னா பதட்டமாகவே கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ட்ரெயினில் ஒருத்தரா மாதிரி எங்களையும் ஃபீல் பண்ண வச்சிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் கதை என்னன்னா, டோக்கியோவுக்கு போக ட்ரெயின் வழக்கம் போல் கிளம்பியாச்சு. ஓப்பனிங்க ட்ரெயின் இப்படி அப்படிங்கிற மாதிரி ட்ரெயினை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் எல்லாருக்குமே சொல்லிவிட்டு ட்ரெயினில் எல்லாரும் ஏற்றி இப்போ கிளம்ப ரெடி ஆயிடுச்சு. அப்போ தாங்க வில்லங்கமும் வண்டியோட சேர்ந்து கிளம்பிடுச்சு. அப்போ தான் ஒரு வில்லங்கம் பிடிச்சவன் காலை போட்டு, சார் நான் ட்ரெயினில் பாம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, நாடா ஜண்டு பாமா ஃபோன் பண்ணி கலாய்கிறியா அப்படிங்கிற மாதிரி இவங்க அதை காமெடியாக எடுத்துக்க. டே ஃபுல், இந்த காமெடி போய் கலக்க போது யாரில் பண்ணுறா? நான் எல்லாரையும் பரலோக அனுப்புறதுக்கு ஒரு பிளானை போட்டு அந்த பிளானை ஒழுங்காக போட்டு அங்கே பாம்பை வச்சுட்டு உனக்கு கால் பண்ண, நீ என்ன இங்கே நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரியே அவன் டென்ஷன் ஆக, இப்போ அவன் நினச்சா மாதிரியே அவன் சொன்ன மாதிரியே உள்ள பாம்பு இருக்குது. இப்போ அந்த பாம்பு வெடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இதில் என்ன வில்லங்கன்னா, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரெயின் குறைஞ்சதுன்னா மொத்தமாக வெடிச்சு செதறிவிடும். இப்படிப்பட்ட ஒரு சிக்கலும் இருக்குது. இப்போ ட்ரெயினும் எந்த ஸ்டேஷன்லையும் நிற்கக்கூடாது, இந்த 100 கிலோமீட்டர் ஸ்பீடும் குறையக்கூடாது, அது இல்லாமல் உள்ளகிற மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்தது? சரி, இவ்வளோ பிளானை போட்டு இந்த பாம்பெலாம் வச்சிருக்கிறானே, அவனுடைய டிமாண்ட் என்ன? இது எல்லாத்த பற்றி சொல்கிறது தான் இந்த மொத்த படமும். இந்த ஓடுற ட்ரெயினில் பாம்பு, இந்த விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த டெம்ப்ளேட்லாம் நமக்கு தெரியும்பா அப்படிங்கிற பேசிக் டென்ஷனை ஏற்படுத்தி விட்டு செகண்ட் ஹாஃபில் இன்னும் அந்த கேரக்டர்ஸ் வச்சு விளையாடுவாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதில் ஒரு கேரக்டர் இப்படிப்பட்டவங்க தான்ப்பா, இவங்க இந்த முடிவு தான் எடுப்பாங்க, இவரா யாருக்கும் இது ஆகக்கூடாது நினைப்பாருப்பா, இந்த கேரக்டரா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை பற்றி தெளிவாக செட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டரை வச்சு விளையாண்ட விதம் நல்லா இருந்துச்சு. நான் கூட அந்த விஷயத்தை சொல்லும் போது ட்விஸ்ட் வைக்கணுமேனு வச்சிருக்கிறாங்க போல அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் போக போக அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதையை சொன்ன விதம், அந்த கேரக்டரோட ஏன் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு சொன்ன விதம்லாம் நல்லா இருந்துச்சுப்பா. இங்கே மக்களை காப்பாற்ற போடுற பிளான்லாம் ஒரு பொம்மை ட்ரெயினை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை பாருப்பா, இப்படி தான் இந்த பிளானை போட்டு இப்படி தான் காப்பாற்ற போகிறன்ற மாதிரி. அதனாலேயே அந்த பிளான் ஒழுங்காக நடக்கும்போது நமக்கு எங்கேயும் கன்ஃபியூஸ்லாம் ஆகாது. என்னப்பா எப்படா இதை காப்பாற்றினீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எங்கேயுமே குழப்பம் வரக்கூடாதுன்னு தெளிவாக பொம்மை ட்ரெயினை வச்சு ஓப்பனிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இப்போ அந்த விஷயம் நிஜத்தில் நடக்கும்போது பொம்மையில் ஓகேடா அது ட்ரெயின் எதுவும் ஆகாது, நிஜ ட்ரெயினுக்கு என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரியே இன்னும் டென்ஷனை ஏற்றி விட்டுருவானுங்க. அண்ட் ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே கிட்டத்தட்ட படமே முடிஞ்சிருச்சே, இதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிற மைண்ட் செட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க அதுக்கப்புறம் எல்லா கேரக்டர்ஸ் வச்சு விளையாடுவானுங்க பாருங்க. அந்த விளையாட்டு, அந்த எமோஷனு, என்னடா முடிவு எடுக்கிறது, இவ்வளோ பதட்டமான சுச்சுவேஷனில் இந்த முடிவு எடுத்தா சரி, ஆனால் இந்த முடிவை எடுக்கலாமா வேணாமாங்கிற அந்த ஒரு டென்ஷனை, எப்பா எடுத்து தொலையாம்பா, இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கே அந்த ஃபீல் ஆகிற அளவுக்குலாம் பண்ணுவானுங்க. ஏன் இப்படிலாம் நடக்குது? இந்த பிளான், இந்த பாம் வச்சு ட்ரெயினையே காலி பண்ணுற அளவுக்கு ஒரு விபரீத முடிவு ஏன் எடுத்துது? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே கூட நியாயமாக இருக்கும். அண்ட் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில், ட்ரெயினில் பாம் இருக்குன்னு தெரிஞ்ச சுச்சுவேஷனில் ஒருத்தர் என்ன மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்கிறத காட்டிருப்பானுங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த சமயத்துலேயும் சிலர் ஓவராக கெத்து காட்டுறது, இந்த சமயத்துலேயும் ஒருத்தன் ஏண்டா நீங்களே உயிர் பழப்பீங்களா மாட்டிங்களான்னு தெரியாது, இதில் இன்னொருத்தனை போட்டு அடிக்கிறீங்கிற மாதிரியே அந்த சமயத்தில் சில பேர் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக அந்த டிரைவர் கேரக்டராக இருக்கிற அந்த பொண்ணு கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் இந்த மொத்த பேருக்கும் இங்கே பேர் என் ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டிங்கன்னா இந்த ட்ரெயினில் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நான் யாரையுமே இந்த ட்ரெயின்லேருந்து எல்லாருமே நான் நல்லபடியாக தான் வெளியே அனுப்புவேனே தவிர யார் உயிரும் போக விட மாட்டேன்ற மாதிரியே அந்த கிட்டத்தட்ட ஹீரோ கேரக்டர் தான். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மனுஷன் இப்படி எமோஷனலாக பொங்குறதா இருக்கட்டும், எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், அந்த கேரக்டர் சூப்பராக இருந்துச்சுப்பா. ஸோ ஓவரால் கடைசி வரைக்கும் டென்ஷனோட இந்த பிளான் சொதப்பிச்சா, வாங்க சார் அடுத்த பிளான், ஐயோ இதுவும் போச்சா, இப்போ இன்னொரு பிளானை இறக்குறேன் அப்படிங்கிற மாதிரியே அடுத்தடுத்து பிளான் இவங்க லிஸ்ட் போட்டு வச்சிருப்பானுங்க. ஒன்றா அடுத்தடுத்து பண்ணி அவங்களை எப்படி காப்பாற்றுறாங்கிற அந்த டென்ஷன் அவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்குமே ஏற்படுத்தி விட்டுருவாங்க. ஸோ நல்லா இருந்துச்சுப்பா அந்த படம். ஓவரால் எனக்கு இந்த படம் நல்லா இருந்துச்சு. தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி சீன்லாம் இதில் இல்லவே இல்லை. ஸோ டென்ஷனோட நீங்களும் ஃபேமிலியாக உட்காந்து இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்லேயே வேறு இருக்குது. ரெண்டாவது படம் அந்த நெகோசியேஷன் அப்படிங்கிற கொரியன் படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் விட்டுருக்காங்க. அது இல்லாமல் இது யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது. இதெல்லாம் லாக்டவுன் காலத்தில் கொரியன்லேயே நான் பார்த்துட்டேன்டா, சப்டைட்டிலோடவே பார்த்துட்டேன்டான்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துட்டேன் அப்போவே. பட் இப்போ தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயே இந்த நெகோசியேஷன் தமிழ் டப்டு ஃபுல் மூவி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக இந்த படத்தை இப்போ கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்லாம் கலந்து கிட்டத்தட்ட 2 பேர் பேசிக்கிறது தான் முக்கால்வாசி படம் இருக்கும். ஆனால் அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இதில் செம்மையாக ஒர்க் ஆச்சு. இதில் கதை என்னென்னா, ஹீரோயின் வந்து இந்த நெகோஷியேட் பண்ணுறதுல கில்லாடிப்பா, அதாவது இந்த கடத்தி வச்சுக்கிட்டு என் டிமாண்டை நிறைவேற்றினீங்கன்னா நான் கவர்மெண்ட்டே காலி பண்ணுறோன்னு மிரட்டுறவானுங்கள்ல,
அவனுக்கிட்ட நெகோஷியேட் பண்ணுற வேலை தான் ஹீரோயின் பண்ணுறது. அதில் எக்ஸ்பர்ட்டு. அப்படி தான் ஓப்பனிங் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு நெகோஷியேட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவசரமாக கூப்பிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்து, எப்பா இந்த வேலைக்கே வரலப்பா, இந்த வேலையை விட்டு நான் போகிறேன்ப்பா, என்னை விட்டுருக்கடா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்கவும், இல்லை ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு வேலையை மட்டும் முடிச்சு கொடுன்னு இப்போ பெரிய வில்லங்கத்தில் ஹீரோயினை இழுத்து விட்டு, இது மாதிரி நீ தான் நெகோஷியேட் பண்ணணும், அவன் என்ன டிமாண்ட் வைக்கிறான், அவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான்றதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இவளுக்கு எந்த விஷயத்தையும் சொல்லாமல் போய் நெகோஷியேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்ருவாங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற வில்லன், இங்கே இருக்கிற ஹீரோயின், இப்போ 2 பேரும் நெகோஷியேட் பண்ணுற அந்த விஷயங்கள் அவன் ஒரு விஷயமா ரிவீல் பண்ணுறது, இங்கே இவங்க ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரியே அதுக்கப்புறம் படம் சூடு பிடிக்கும். ஸோ அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போவானுங்க. என்னடா இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்குங்கிற மாதிரியே அவன் பிளான் போடுற விஷயங்கள் ஒரு பிளானாக ரிவீல் பண்ணுறதுன்ற மாதிரி ட்விஸ்ட் கொடுக்குற விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் ஹீரோயின் நான் என்ன தக்காளி தொக்காங்கிற மாதிரியே இவளோட டீமு ஏகப்பட்ட விஷயங்கள் அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, டேய் நீ என்னடா க்ளூ கொடுக்குறது, உன்னை பற்றி நான் மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறான்னு வில்லனை பற்றி இவ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி இப்படி 2 பேரும் ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதோட நமக்கு இங்கே நிறைய ட்விஸ்ட்டும் கொடுப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. போக போக தான் என்னடா இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கீங்கிற மாதிரியே அதுக்கப்புறம் தான் மெயின் கதையே நமக்கு புரியும். அண்ட் இந்த படம் முழுக்க அவங்க நிறைய பேசுகிற சீன் தான். ஆனால் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்காங்கன்ற ஃபீல் வராது. அதுதான் இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது. ஸோ பொறுமையாக இந்த கதையை பில்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க டென்ஷன் எப்படி ஏறுமோ அதே விஷயம் நமக்கு இங்கே ஃபீல் ஆகும். ஸோ ஒர்த்தான ஒரு படம்பா. அப்போவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் சிலர் பார்க்காம இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ தாராளமாக இப்போ கூட ட்ரை பண்ணுங்கள். இதில் அந்த மாதிரி சீன்லாம் இருக்குமா, ஃபேமிலியாக பார்க்கலாமான்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாகவே ட்ரை பண்ணக்கூடிய படம் தான் இந்த படம். இல்லை ஃபஸ்ட்டு படம் சொன்ன புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் 2மே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அது இல்லாமல் ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படங்கள் தான். ஸோ இந்த 2 படங்களையுமே பார்த்து முடிச்சு விட்ருங்க. இது இல்லாமல் நீ ஏகப்பட்ட படங்கள் இருக்குதுப்பா, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுவும் வீடியோவாக வந்துடுறேன். ஸோ இந்த 2 படங்களையும் பார்த்து முடிச்சவங்க எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.